श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मम् श्रीमत्श्रीवासयोगीश्वरगुरुपदयोः अर्पितस्वात्मभारम् श्रीमत्श्रीरङ्गनाथाख्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमम् तम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिम् अपरम् संश्रये देशिकेन्द्रम् दिशन्तु मे देवसितात्वदीयाः दयातरङ्गानुचराकटाक्षाः श्रोत्रेषु पुंसामृतम् क्षरन्तीम् सरस्वतीम् संश्रितकामधेनुम् त्वत्प्रेषश्रवणयोरमृतायमानाम् तुल्यान् त्वदीयमणिनूपुरसिञ्चितानाम् गोदे त्वमेव जननि त्वदभिष्टवार्गाम् वाचम् प्रसन्नमधुराम् मम संविदेहि रामानुजदया पात्रम् ज्ञानवैराग्यभूषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यम् वन्दे वेदान्तदेशिकम् लक्ष्मीनाथसमारम्भाम् नाथयापनमध्यमामस्मत् आचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतः ततीतराणि तृणाय मेने अस्मद्गुरोः भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणम् प्रपद्ये मातापिता युवतयः तनया विभूतिः सर्वम् विदेव नियमेन मदन्वयानामाद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगलम् प्रणमामि मूर्ध्ना भूतम् सरश्च महदाक्वयपट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालीतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिम् प्रणतोऽस्मि नित्यम् कलयामि कलिध्वंसम् कविम् लोकदिवाकरम् यशगोभिप्रकाशाभिः अविद्यम् निगतम् तमात् प्रायप्रबुधने पुंसाम् पौनः पुण्यम् निवारयन् हस्तश्रीरङ्गभर्तुर्माम् अभ्याहतभयमुद्रितः असाध्य साधकस्वामिन् असाध्यम् तव किम् वद रामदूत कृपा सिन्धो मत्कार्यम् साधय प्रभो அருளிச்செயல் ஆரம்பம் திருமங்கையாழ்வாருடைய பெரிய திருமொழி அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதில் 7ஆம் பத்து 7ஆம் திருமொழி. இது தேரெழுந்தூர், அதாவது திருவெழுந்தூர் விஷயமான 3வது பதிகம். நாம் அனுபவிக்கலாம். திருவுக்கும் திருவாகிய செல்வாம் தெய்வத்துக்கு அரசே செய்ய கண்ணா உருவச் செஞ்சுடராழி வல்லானே உலகு உண்ட ஒருவா திருமார்பாக திருவுக்கும் திருவாகிய செல்வா தெய்வத்துக்கரசே செய்ய கண்ணா உருவச் செஞ்சுடராழி வல்லானே உலகுண்ட ஒருவா திருமார்பாக ஒருவர்க்கு காற்றி உய்யும் வகையின்றால் உடல் நின்று ஐவர் என்றுள் புகுந்து ஒழியாது அறிவித்தின்றிட அஞ்சினின் அடைந்தேன் அழுந்தூர் மேல் திசை நின்ற அம்மானே அம்மானே ஒருவர்க்கு ஆற்றி உய்யும் வகையென்றால் உடல் நின்று ஐவர் என்னுள் புகுந்து ஒழியாது அறிவித்தில் இடை அஞ்சி நில் நடைந்தேன் அழுந்தூர் மேல் திசை நின்ற அம்மானே அஞ்சினில் நடைந்தேன் ஐவர் என்னுள் புகுந்து ஒழியாது அறிவித்தின்றிட அஞ்சினின் அடைந்தேன் உடன் நின்று ஐவர் என்னுள் புகுந்து ஒழியாது அறிவித்தின்றிட அஞ்சினின் அடைந்தேன் அழுந்தூர் மேல் திசை நின்ற அம்மானே முந்தின திருமொழியிலே கண்டுகொண்டு கழித்தேன் என்று எம்பெருமானை அங்கு சேவித்ததை நினைத்து சந்தோஷப்பட்டார்.
ஆறாத அமுதாக அளவிட முடியாத போக்கியதையை அனுபவித்தவராகினாலே இஷ்டப்படி இன்னும் பரிபூர்ணமாக அனுபவிக்க ஆசைப்பட்டார். அது அவருக்கு பூர்த்தி ஆகல. அதுக்கு என்ன காரணம்னா, யோசிச்சு பார்த்தார். இதுக்கெல்லாம் காரணம் இந்திரியங்கள் தானே. ஏன்னா அந்த இந்திரியங்கள் பூர்வ வாசனையினாலே மறுபடியும் விஷயங்கள்ல மூட்டிச்சுன்னா என்ன செய்யறதுன்னு ஒரு பயம் வந்துடுது. நான் இவர் ஏற்கனவே இதெல்லாம் விட்டுட்டு அனுபவிச்சு அதெல்லாம் விட்டுட்டு வந்தவர். மறுபடியும் அந்த பழைய ஐந்தரியங்கள் அங்கு இழுத்துனா என்ன பண்றதுன்னு ஒரு பயம். நம்மாழ்வார் உன்னல்லாவிய ஐவரால் என்கிற திருவாமொழியில பட்ட கிளேசத்தை திரும்ப இங்க அழவர் இங்க அடையிறார். அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தார். அதுக்கு ஒரே ஒரு என்ன புகழ் என்னன்னா, அவனுடைய திருவடிகளே சரணம் புகுதை தவிர வேறில்லை என்று நிச்சயித்து புருஷகார பூத்தியான பிராட்டியை முன்னிட்டுக் கொண்டு தன்னுடைய அனன்ய கதித்துவத்தை சொல்லி சரணாகிதி பண்றார். திருவாகிய திருவுக்கும் செல்வா, திருவுக்கும் திருவாகிய செல்வான்னா திருவாகிய திருவுக்கும் செல்வா, எல்லாருடைய ஐஸ்வர்யத்திற்கும் காரணபூதியான பிராட்டிக்கு சம்பத்தா இருப்பவனே, தெய்வத்துக்கு அரசே, நித்திய சூரியனுக்கு அதிபதியே, செய்ய கண்ணா, தாமரை போன்று சிவந்த கண்களை உடைய சர்வேஸ்வரனே, உருவச்சஞ்சுடராழி வல்லானே, அழகான வடிவையுடைய சிவந்த நிரவதிக தேஜோ ரூபியான திருவாழியை கையிலே உடையவனே, உலகுண்ட ஒருவா திருமார்பா, சிவப்பதித்துவம், நித்திய சூரியர்களுக்கு அதிபதியாயிருப்பது, சக்கராயுதத்தை கையிலே தரிப்பது, இவையெல்லாம் சர்வேஸ்வரனுக்கு அனிதர சாதாரணமான விசேஷணங்கள். உலகுண்ட ஒருவா, சமஸ்த லோகங்களையும் வயிற்றிலே வைத்து ரட்சித்த அத்விதீயனே, திருமார்பா, பிராட்டியை திருமார்பிலே தரித்தவனே. சொல்றார் மேல, அழுந்தூர் மேல் திசை நின்ற அம்மானே, திருவழுந்தூர்ல மேல் பாகத்திலே நின்றனுடைய சுவாமியே, ஒருவர்க்கு ஆற்றி உய்யும் வகை என்றால், ஒரு இந்திரியத்திற்கு வேண்டியதை கொடுத்து உஜ்ஜீவிக்கலாம்னு நினைச்சா, ஐவர் உடன் நின்று அஞ்சு இந்திரியங்களும் பஞ்ச இந்திரியங்களும் சமீபத்திலிருந்து என்னுள் புகுந்துங்கிறார். என்ன பண்ணித்து? என்னுள் புகுந்து ஒழியாது அறிவித்தின்றிட ஒரு க்ஷணம் கூட என்னை விடாமல் அழைத்து நெருக்க அஞ்சி நின்று அடைந்தேன். அவற்றுக்கு அஞ்சி உன் திருவடிகளே சரணம் புகுந்தேன். அதனால உன்னலாவிய என்னமா போலே ஐவர் என்னிடத்தில் நுழைந்து என்னை நெருக்கி ஒரு க்ஷணமும் விடுறதில்லை. கண், காது, மூக்கு, நா, தொக்கு ஆகிய ஐவர் என்னுடைய விஷயத்தை காட்டு தனித்தனியே அழைத்து நெருக்க அவைகளுக்கு அஞ்சி உன் திருவடிகளே சரணம் புகுந்தேன். உடன் நின்று ஐவர் என்னுள் புகுந்து ஒழியாது அறிவித்தின்றிட அஞ்சி நின்னடைந்தேன். அழுந்தோர் மேல் திசை நின்ற அம்மானே, ரட்சிப்பதற்காக இங்கு வந்த நீ அதனை முழுக்க நடத்த வேண்டாமா? அழுந்தூர் மேல் திசை நின்ற அம்மானேங்கிறார். பந்தார் மெல்விரல் நல் வளைத்தோடி பாவை பூமகள் தொன்னொடும் உடனே வந்தாய். பந்தார் மெல்விரல் நல்வளை தோழி பாவை பூமகள் தன்னொடும் உடனே வந்தாய். என் மனத்தே மன்னி நின்றாய். மால்வண்ணா மழை போல் ஒளிவண்ணா சந்தோகா பௌழியா தைத்திரியா சாமவேதியனே நெடுமாலே. பந்தார் மெல்விரல் நல்வளை தோழிப்பாவை பூமகள் தன்னொடும் உடனே வந்தாய்.
என் மனத்தே மண்ணினின்றாய் மால்வண்ணா மழை போல் ஒளிவண்ணா சந்தோகா பௌழியா தைத்திரியா சாமவேதியனே நெடுமாலே அந்தோ நின்னடியன்றி மற்றறியேன் அழுந்தூர் மேல் திசை நின்ற அம்மானே நெடுமாலே அந்தோ நின்னடியன்றி மற்றறியேன் நின்னடியன்றி மற்றறியேன் நெடுமாலே நின்னடியன்று மற்றறியேன் சமவேதியனே நின்னடியன்றி மற்றறியேன் தைத்திரியா நின்னடி நன்றி மற்ற அறியேன் மால்வண்ணா நின்னடியன்றி மற்றறியேன் மழை போல் ஒளிவண்ணா அந்தோ அழுந்தூர் மேற்திசை நின்ற அம்மானே பந்தார் மெல்விரல் நல்வளைத்தோழி பாவை பூமகள் தொன்னொடுமுடனே வந்தாய்கிறார். சர்வேஸ்வரனோடு கலக்கும் போது கூட ஒரு க்ஷணமும் விடாதே பந்தை உடையவளாய் அப்பந்து உட்பட பொறாத மிருதுவான விரல்களை உடையவளாய் நல்ல வளைகளை உடைய புஜங்களை உடையவளாய் பந்தார் விரலை உன் மைத்துரன் பேர் பாட அங்க என்ன சொல்றார்? சீரார் வளை ஒலிப்ப. இந்த ரெண்டு ஆண்டாள் சொல்ற பதங்கள் இங்க. அதே நல்ல வளைகளுடைய புஜங்களுடையவளாய் நிர்வாதிக ஸ்திரித்துவத்தை உடையவளுமான தாமரை பூவை இருப்பிடமாக உடைய பெரிய பிராட்டியோடு கூட வந்தாய். பந்தார் மெல் விரல் நல் வளை தோடி பாவை பூமகுள் தன்னோடும் உடனே வந்தாய். அவர் பிரம்மச்சாரி பெருமாளை சொல்லல, சிவபத்தியான எம்பெருமான் பிராட்டியோடு கூட. அதுதான் நமக்கு உத்தேசங்கிறத காமிக்கிறார். என் மனத்தே மன்னி நின்றாய் அரவிந்த பாவையும் தானும் நரோரும் பெரியாழ்வார். அது மாதிரி ஆவாகம் தொகவிச்சாமி நீ சக்கரவர்த்தி தேர்வன் கேட்ட மாதிரி அது மாதிரியே என் மனத்துள்ளே வந்து நிலையாக நின்றாய். மால் வண்ணா மழை போல் ஒளிவண்ணா கருத்த திருநிறத்தை உடையவனே, அது மாத்திரமில்லை மேகம் போல் குளிர்ந்த வடிவை உடையவனே, சந்தோகா சாந்தோக்கிய உபனிஷத்தின் அர்த்தத்தை அறிந்தவனே, பௌழியா பிருகதாரண்ய உபனிஷத்தின் அர்த்தம் தெரிந்தவனே, தைத்திரியா தைத்திரிய உபனிஷத்தின் அர்த்தமாக இருப்பவனே, சாமவேதியனே சாமவேதார்த்தத்தை அறிந்தவனே, நெடுமாலே இந்த வேதங்களாலே சொல்லப்படுகின்ற பரதத்துவத்தை உடையவனே, நின் அடியின்றி மற்ற அறியேன், உன் திருவழிகளைத் தவிர புகழை அறிய மாட்டேன். அந்தோ வேறும் சில ரட்சகர்கள் உண்டாய் அவர்கள் ரட்சிக்கிறார்கள் என்று உனக்கு ஆறியிருக்க முடியாது. அனநகதியான நான் உன் திருவடிகளைத் தவிர வேறு புகழ் உடையவன் அல்லேன். அழுந்தூர் மேல் திசை நின்ற அம்மானே. நெய்யாராழியும் சங்கமும் ஏந்தும் நீண்ட தோளுடையாய் அடியேனை செய்யாத உலகத்திடை செய்தாய். சிறுமைக்கும் பெருமைக்கும் உள்புகுந்து நெய்யார் ஆழியும் சங்கமும் ஏந்தும் நீண்ட தோளுடையாய் அடியேனை செய்யாத உலகத்திடை செய்தாய். சிறுமைக்கும் பெருமைக்கும் உள்புகுந்து பொய்யால் ஐவர் என்மை குடியேறி போற்றி வாழ்வதற்கு அஞ்சி நின்னடைந்தேன். பொய்யால் ஐவர் என் மெய் குடியேறி போற்றி வாழ்வதற்கு அஞ்சி நின்னடைந்தேன். ஐயா நின்னடியன்றி மற்றறியேன். அழுந்தூர் மேல் திசை நின்ற அம்மானே. ஐயா நின்னடியன்றி மற்றறியேன். அழுந்தூர்
அழுந்தூர் மேல் திசை நின்ற அம்மானே அழுந்தூர் மேற்திசை நின்ற அம்மானே அழுந்தூர் மேற்திசை நின்ற அம்மா நெய்யாராழியும் சங்கமும் ஏந்தும் நீண்ட தோளுடையாய் நன்றாக கடைந்து கூர்மை மிகுந்திருக்கின்ற திருவாழியையும் சங்கத்தையும் ஏந்திக் கொண்டிருக்கின்ற அவைகளுக்கு தகுதியுள்ள நீண்ட புஜங்களை உடையவனே. ஏன்னா அந்த சங்க சக்கரத்தை கையில ஏந்தணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்க வேண்டாமா திருக்கைகளுக்காக. அடியேனை தேவரீருக்கு யோகியனாயிருக்கிற என்னை உலகத்திடை செய்யாத செய்தாய். செய்யாத உலகத்திடை செய்த இப்படி அன்வயம். உலகத்திடை செய்யாத செய்தாய், இந்த லோகத்திலே மற்றொருவருக்கும் செய்யாதவர்களை செய்தாய். ஒருவருக்கும் செய்யாத உன்னிடத்தில் பக்தியையும் கைங்கரியும் எனக்கு மாத்திரம் உண்டு பண்ணினேன். ஐயா நிருபாதிக பந்துவே அழுந்தூர் மேல் திசை நின்ற அம்மானே, திருவழுந்தூரிலே மேல் பாகத்திலே நிற்கின்றவனே, சிறுமைக்கும் பெருமைக்கும், அதாவது சுத்திர விஷயங்களை அனுபவிப்பதற்கும் கிட்ட முடியாத பெரிய விஷயங்களை அனுபவிப்பதற்கும் பொய்யால் வஞ்சனையால் எனக்கு தெரியாதபடி உள் புகுந்து என்னை குடியேறி என் சரீரத்துக்குள்ளே புகுந்து என் சரீரத்திலே நித்தியவாசம் பண்ணிக் கொண்டிருக்கின்ற ஐவர் இந்த பஞ்சேந்திரியங்களை போற்றி வாழ்வதற்கு, அதை ஆராதித்து திருப்தி பண்ணி வைத்து அவைகளை அனுவர்த்தித்துக் கொண்டிருப்பதற்கு அஞ்சி அதுக்கு நடுங்கி பயப்பட்டு நின்னடைந்தேன். உன் திருவடிகளை பற்றினேன். நின்னடியன்றி மற்றறியேன். உன் திருவடிகளை தவிர வேறு புகழுடையவே நல்லேன். அழுந்தூர் மேல் திசை நின்ற அம்மானே. பரனே பஞ்சவன் பௌழியன் சோழன் பார் மன்னர் மன்னர் தாம் பணிந்து ஏத்தும் வரனே மாதவனே மதுசூதா மற்றோர் நல் துணை நின்னலாலினேன் காண். பரனே பஞ்சவன் பௌழியன் சோழன் பார் மன்னர் மன்னர் தாம் பணிந்தேத்தும் வரனே மாதவனே மதுசூதா மற்றுவோர் நல் துணை நினலால் இல்லேன் கண்ணரனே நாரணனே திருநரையூர் நம்பி எம்பெருமாகான் உம்பராடும் மரனே ஆதி வராக முன்னானாய் அழுந்தூர் மேல் திசை நின்ற அம்மாகானே நரனே நாரணனே நரனே நாரணனே திருநரையூர் நம்பி எம்பெருமான் உம்பியாளும் மரனே ஆதிவராக முன்னானாய் அழுந்தூர் மேல் திசை நின்ற அம்மா. பரனே சர்வசிரேஷ்டனே பஞ்சவன் என்னும் பௌழியன் என்றும் சோழர்கள் பேரு. பஞ்சவன் பௌழியன் சோழன் என்று சொல்லப்படுகின்ற மன்னர் சர்வைஸ்வர்ய பூர்ணராய் பார் மன்னர் அந்தந்த தேசங்களுக்கு ராஜாக்களானவர்கள் பணிந்து ஏத்தும் வரனே தங்களுடைய அபீஷ்ட சித்திக்காக வந்து ஆசிரியத்து ஸ்தோத்திரம் பண்ணும்படி எழுந்தருளிருக்கின்ற சிரேஷ்டனே மாதவனே லட்சுமி ரமணா அவர்கள் இஷ்டத்தை தலை கட்டி கொடுக்கும் புருஷகாரமான பிராட்டி உடையவனே அர்த்தம். மதுசூதா அவர்களுடைய விரோதியை போக்குவோனே மது என்ற அரக்கனை அழிச்ச மாதிரி இவருடைய அழைக்கலாம். மற்றோர் நல் துணை நின்னலாலினேன் காண் நரனே நாரணனே ஆசிரியத்திற்காக நரனாவும் நாராயணனாவும் இருந்தவனே அவர்கள் உன்னை பெறுவதற்கு பண்ணும் தபசை நீ அவர்களை பெறுவதற்காக பத்ரிகாசிரமத்திலே செய்தவனே திருநரையூர் நம்பி திருநரையூர் வந்து நிற்கின்ற பரிபூர்ணனே 100 பாசுரம் அனுபவிச்சாச்சுங்க விடல. திருநரையூர் ஒரு மானவாசு எம்பெருமான் எனக்கு சுவாமியே உம்பரருளும் மரனே தேவர்களை நிர்வகிக்கின்ற
ருத்ரனுக்கும் அந்தர்யாமியாய் நின்று அவர்களை நிர்வகிப்பவனே, ஆதி வராகம் முன்னானாய், வராக கல்பத்திலே ஆதியில் வராக ரூபியா அவதரித்தவனே, அழுந்தூர் மேல் திசை நின்ற அம்மானே, நின்னலால் மற்ற ஓர் துணையிலே. இப்படி திருவழுந்தூர் மேல் திசையில வந்து நிற்கின்றவனே, உன்னை தவிர எனக்கு வேறு கதி இல்லை, வேறு துணை இல்லை, வேறு ரட்சகன் இல்லை என்று அவனை அடிபடுகின்றார். 4வது பாசுரத்திலே அருளிச்செய்யில் ஆரம்பம் திருமங்காழ்வாருடைய பெரிய திருமொழி 7ஆம் பத்து 7ஆம் திருமொழி 4 பாசுரங்கள் பார்த்தோம். 5வது பாசுரத்திலிருந்து நீங்க அறிவோம். விண்டான் விண் புகவெம் சமத்து அறியாய் பரியோன் மார்வகம் பற்றி பிளந்து பண்டு ஆனுய்யவோர் மால்வரை ஏந்தும் பண்பாடாக பரனே பவித்திரனே. விண்டான் விண்புக வம்சமத்து அறியாய் பரியோன் மார்வகம் பற்றி பிளந்து பண்டு ஆனுய்யவோர் மால்வரை ஏந்தும் பண்பாடாக பரனே பவித்திரனே. கண்டேன் நான் கலியுகத்தன் தன்மை கருமமாவதும் எந்தனுக்கு அறிந்தேன். கண்டேன் நான் கலியுகத்ததன் தன்மை கருமமாவதும் எந்தனக்கு அறிந்தேன். அண்டா நின் அடியன்றி மற்ற அறியேன் அழுந்தூர் மேல் திசை நின்ற அம்மானே. அண்டாய நின்னடியன்றி மற்றறியே அழுந்தூர் மேல் திசை நின்ற அம்மா விண்டான்கிறார். தன்னோடு சேராத சத்ருவான இரணியன் விண்புக இறந்து வீர சொர்க்கத்தில் பிரவேசிக்கும்படி வெம்சமத்து அறியாய் பரியோன் மார்வகம் பற்றி பிளந்து கொடிய யுத்தத்தில் நிருசிம்ம ரூபியாய் அகங்கார மமகாரங்களால் பருத்த உடம்பையுடைய இரனுடைய மார்பை பற்றி 2 புலவாக பண்ணி பண்டு ஆனுய்ய ஓர் மால்வரை ஏந்தும் பண்பாடாக முன்பு கிருஷ்ணாவதார காலத்திலே உபகார சமிருத்தியம் இல்லாத பசுக்களும் இடையரும் பிழைக்கும்படி கைக்கு எட்டினது ஒரு மலையை எடுத்து ரட்சித்து அவர்களை காத்த சௌலபியத்தை உடையவனே பரனே, இந்த ரக்ஷண தர்மத்தில் மேல்பட்டோர் உறவில்லாதபடி உயர்ந்திருப்பவனே பவித்திரனே, அசுத்தரான சம்சாரிகளை சுத்தராக்கும் சுத்தி உடையவனே பவித்திரன். அண்டாதிபதியே அப்படின்னு ஒரு அர்த்தம். இல்லைன்னா இடையர்களுக்கெல்லாம் நிர்வாகனே. கண்டேன் நான் கலியுகத்ததன் தன்மை, இந்த கலியுகத்தின் சுபாவத்தை அறிந்து கொண்டிருக்கின்றேன். அதாவது என்ன அர்த்தம்னா, பகவத் விஷயத்திலே ஆசை பிறக்காதபடி செய்து இந்த விஷயாதிகளை ஆசையை உண்டு பண்ணி ஆத்மாவை கெடுக்கும் சுபாவம் கலியுகத்துடைய சுபாவம் நன்னா தெரிஞ்சிட்டேங்க. கருமமாவதும் என்றனுக்கு அறிந்தேன், எனக்கு இதமானதும் எதுன்னு தெரிஞ்சிட்டேன். அது என்னன்னா, நின்னடியின்றி மற்றொன்று அறியேன், நின்னடியன்றி மற்றொன்று அறியேன், நின்னடியன்றி மற்றறியே அழுந்தூர் மேல் திசை நின்ற
அம்மானே. உன் திருவடிகளை பற்றுவதைத் தவிர வேறில்லை என்று அறிந்தேன். அழுந்தூர் மேல் திசை நின்ற எம்மானே, அவதாரங்களுக்கு பிற்பட்டாருக்கும் உதவுவதற்காக அதற்காக அல்லவோ நீ திருவழுந்தூர் மேல் திசையில் வந்து அப்படி சேவை சாதிக்கிறாய்கிறார். அதுக்கப்புறம் 6வது பாசத்துல தோயாயின் தயிர் நெய்யமுது உண்ண சொன்னார் சொல்லி நகும் பரிசே பெற்ற தாயாலா புண்டு இருந்து அழுது ஏங்கும் தாடாளா தரையோர்க்கும் விண்ணோர்க்கும் சேயாய் கிரேத திரேத துவாபர கலியுகம் இவை நான்கும் முன்னானாய் ஆயா நின்னடியன்றி மற்றறியேன் அழுந்தூர் மேல் திசை நின்ற அம்மானே. தோயா இன் தயிர் நெய்யமுது உண்ண சொன்னார் சொல்லி நகும் பரிசே. சொன்னார் சொல்லி நகும் பரிசேனா வாக்கு வந்தபடி சொல்ல வல்லவர்கள் வெண்ணெய் தருவதை வெளிப்படையாக சொல்லி பரிகசிக்கின்ற பிரகாரமும் மதிக்க வேண்டாமா என்று பழிக்கு அஞ்சாதே தயிரும் நெய்யும் புஜித்தோமானால் இதுக்கு வருவது ஒன்றுண்டோ என்றும் ஒன்றையிட்டு பழி சொல்லுகிறார்கள் என்றே என்று ஊரார் சொல்லு பழிக்கு வைக்கப்படாதே. தோயா இந்தயிர் நெய் அமுதுண்டாங்கிறார். நன்றாக தோயாதே இனியதான தயிரையும் நெய்யும் அமுது செய்ய பெற்ற தாயாரா புண்டு இருந்து. அப்ப என்னாச்சு? அழுது ஏங்கும் தாடாளா. பெற்றதாய் போலே பரிபோலான யசோதையாலே கட்டுண்டு போக மாட்டாதே நின்று அழுது, அதிலும் வாய்விட மாட்டாதே விக்கிவிக்க எழுது நின்ற பெரியோனேனா. அப்புறம் தரையோர்க்கும் விண்ணோர்க்கும் சேயா, பூமியுள்ளாருக்கும் மேலுலகத்துள்ளவருக்கும் அறிய முடியாதபடி தூரத்தில் இருப்பவனே அப்படின்னு கூப்பிட்டார். உடனே பெருமாள், ஆழ்வாரே ஏன் பதறுகின்றீர், காலம் வந்துதானே காரியம் செய்ய வேண்டும் என்று சொல்ல அதுக்கு பதில் சொல்றார். கிரேத திரேத துவாபர கலியுகம் இவை நான்கு முன்னானாய். முன்னமே கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் என்று 4 யுகங்களும் நீ இட்ட உழைக்கலையா? அவைகளுக்கு நீதானே நிர்வாகன். ஆயா நின் அடியன்றி மற்று அறியேன் ஏன். இடையனான கெட்டனே உன் திருவடிகளைத் தவிர ஏறு உபாயம் அறியேன். அழுந்தூர் மேல் திசை நின்ற அம்மானே, அந்த கெட்டாவதாரத்திற்கு பின்னும் பின்னானார் வணங்கும் சோதியாக ஒன்றோ நீ இங்கே எழுந்தருளிருக்கிறாய்கிறார் அவர். கருத்து கஞ்சனை அஞ்ச முனிந்தாய் கார் வண்ண கடல் போல் ஒளிவண்ணா. கருத்து கஞ்சனை அஞ்ச முனிந்தாய் கார் வண்ண கடல் போல் ஒளிவண்ணா. இருத்திட்டு ஆண் விடையேழும் முன்வென்றாய் எந்தாய் அந்தரம் 7 முன்னானாய். பொறுத்து கொண்டிருந்தால் பொறுக்கொணா போகவே நுகர்வான் புகுந்து ஐவர் அறுத்து தின்றிட அஞ்சி நின்னடைந்தேன் அழுந்தூர் மேல் திசை நின்ற அம்மானே. கருத்து கஞ்சனை அஞ்ச முனிந்தாய்க்கார் வண்ணா கடல் போல் ஒளி வண்ணா. இருத்திட்டு ஆண் விழை 7 முன்வென்றாய் எந்தாய் அந்தரம் 7 முன்னானாய்.
கஞ்சனை கருத்து அஞ்ச முனிந்தாய். கம்சனை கோபிச்சு அவன் பயப்படும்படி செய்து அவனை சம்ஹரித்தவனே, கார்வண்ணா கண்டார்க்கு சமத்தை போக்கக்கூடிய குளிர்ந்த வடிவையுடையவனே, கடல் போன்ற ஒளிவண்ணான் அர்த்தம். சமுத்திரம் போல் எல்லா பதார்த்தங்களுக்கும் ரட்சகனாய் விடையேழான் முன் நிறுத்திட்டு பலிஷ்டரான 7 ரிஷபங்களையும் முன்பு உடலை முறித்து வென்றாய் ஜெயித்தவனே, எந்தா என் சுவாமியே அந்தரம் 7 முன்னானாய், மேலுள்ள 7களுக்கும் அனாதிகாரமாக நிர்வாகனே, அழுந்தூர் மேல் திசை நின்ற அம்மானே. அப்ப என்ன சொல்ற அர்த்தாப்புல, ஐவர் பொறுத்து கொண்டிருந்தால் பொறுக்கொணா, 5 இந்திரியங்களும் செய்யும் ஊதரவங்களை சகித்துக் கொண்டிருப்போம் என்றாலும் சகித்துக் கொள்ள முடியல. போகமே நுகர்வான் புகுந்து, விஷய போகங்களை அனுபவிப்பதற்கான என்னுள்ளே பிரவேசித்து அந்த பஞ்சேந்திரியங்களும் அறுத்து தின்றிட ஹிம்சித்து சொரூபத்தை அழிக்க அஞ்சி நின்றடைந்தேன். அதற்கு பயந்து உன் திருவடிகளை அடைந்தேன். அழுந்தூர் மேல் திசை நின்ற அம்மானே. 8வது வாசகத்தில் நெடியானே கடியார் நம்பி நின்னையே நினைந்து இங்கு இருப்பேனை, கடியார் காளையர் ஐவர் புகுந்து காவல் செய்த காவலை பிழைத்து குடிபோந்து உன்னடிக்கீழ் வந்து புகுந்தேன். கூரை சோறு இவை தந்து எனக் கருளி அடியேனைப் பணியாண்டு கொள்ளிந்தாய். அழுந்தூர் மேல் திசை நின்ற அம்மானே, நெடியானே கடியார் கலி நம்பி நின்னையே நினைந்து இங்கு இருப்பேனை, கடியார் காளையர் ஐவர் புகுந்து காவல் செய்த காவலை பிழைத்து. நெடியானே சர்வாதிகனே, கடியார் கலி நம்பி பரிமளத்தை உடையதாய் ரட்சகமாயிருக்கிற சமுத்திரத்திலே சைனித்திற்கும் கல்யாண குண பரிபூர்ணனே. 6 கலினா சமுத்திரத்துக்கு பேர். நின்னையே நினைந்து இங்கிருப்பேனை, உன்னை தியானித்துக் கொண்டு இந்த சம்சாரத்திற்கின்ற என்னை, கடியார் காளையர் ஐவர் புகுந்து, மிகுந்த பலமுடைய பிறரை இம்சிப்பதினாலேயே இளமை பருவத்தை உடைய பஞ்சேந்திரியங்களும் என்னுள் புகுந்து காவல் செய்த அக்காவலை பிழைத்து, உன்னிடத்தில் போகாதபடி சிறை வைத்த அந்த கடினமான சிறையில் இருந்து தப்பித்து வந்து உன் அடிக்கீழ் குடி போந்து வந்து புகுந்தேன். உன் திருவடிகளின் கீழ் குடியிருக்க கருதி கிட்டி பிரவேசித்தேன். கூரை சோறு இவை தந்து எனக்கு அருளி, எனக்கு வஸ்திரமாயும் அன்னமாயும் இருக்கிற உன் திருவடிகளை கொடுத்தருளி, தோட்டமில் அவள் எல்லாம் கண்ணன் என்கிறபடியே கூரை சோறு திருவடியிலே இருக்க நான் அடியேனை பணி ஆண்டு கொள்வ என்றாய். எனக்கு சுவாமியான நீ ராஜபுத்திரனாய் பிறந்து முடியிழந்து போவார் போல இராமல் அடியேனாயிருக்கிற என்னை நித்திய கைங்கரியத்தைக் கொண்டருள வேண்டும். அழுந்தூர் மேல் திசை நின்ற அம்மானே, விபீஷன் வந்து அடையும்படி நீ கடற்கரையில் வந்து நின்ன எனக்கு கிட்டலாம்படி என்றோ இந்த திவ்யதேசத்தில் எழுந்திருக்கின்றாய் அப்படிங்கிறார். கோவாய் ஐவர் ஜன்மை குடியேறி கூரை சோறு இவை தாயென்று குமைத்து போகார். நான் அவரை பொறுக்கினேன் புனித புல்கொடியாய் நெடுமாலே, நீ தீவாய் நாகணையில் துயில்வானே திருமாலே, இனி செய்வது ஒன்று அறியேன். என்று அடியேற்கு இறை இறங்காய். அழுந்தூர் மேல் திசை நின்ற அம்மானே, கோகாயைவர் என்மை குடியேறி கூரை சோறு இவை என்று குமைத்து போகார். ஐவர் 5 இந்திரியங்கள்
கோவாயன்மை குடியேறி நீ சுவாமியாயிருப்பது போக இவைகள் எனக்கு நியாமகர்களா என் சரீரத்திலே புகுந்து கூரை சோறு இவை தா என்று குமைத்து போகார். நான் கூரை சோறாக நினைத்திருக்கிறது உன் திருவடிகளை. ஆனா இந்த எந்திரங்கள் வேறாக வஸ்திரத்தையும் அன்னத்தையும் தங்களுக்கு போக்கியமானவனை கொடு என்று என்னை நெருக்கி என்னை விட்டு போக மாட்டேங்கிறான். நான் அவரை பொறுக்ககில்லேன். உனக்கு அடியனான நான் அவர் செய்யும் உபதிரவத்தை சகிக்க முடியல. புனிதா என் விரோதிகளை போக்குவதே உன் பேராக நினைக்கும் சுத்தியை உடையவனே. புல் கொடியாய் இவை எல்லாத்துக்குமாக பெரிய திருவடியை கொடிகட்டிருக்கிறவனே. நெடுமாலே ஆசிரியர்களிடத்திலே ஆசை உள்ளவனே, ஆசிரித வியாமோகம் உடையவனே. தீவாய் நாகணையில் துயில்வானே, உனக்கு என்ன வருமோ என்று பயப்பட வேண்டாதபடி சத்துருக்கள் மேலே நெருப்பை மூழ்கின்ற ஆதிசேஷன் மேலே சாய்ந்தருள்பவனே. திருமாலே படுக்கையில் சாய்வது அந்த சேர்த்தியோடு தானே, பிராட்டியோடு சேர்ந்தவனே. இனி செய்வதொன்று அறியேன், இனி என்னுடைய ஹிதவழியமான செய்வதற்கு என்னன்னு தெரியல எனக்கு. ஆகா என்று அடியேற்கு இறங்காய் அழுந்தூர் மேல் திசை நின்ற அம்மானே. ஐயோவென்று என் விஷயத்திலே சிறிது கிருபை செய்ய வேண்டும் இந்த திருவழுந்தூர் மேல் திசை நின்றவனே என்பதாக 9வது பாசுரத்திலே அப்படி சரண் புகுந்து இந்த திருமொழி முடிக்கிறார். கடைசி பாசுரம். அன்னம் மண்ணு பைம்பூம் பொழில் சூழ்ந்த அழுந்தூர் மேல் திசை நின்ற அம்மானை கன்னிமன்னு தின்தோள் கலி கன்றி ஆலிநாடன் மங்கை குலவேந்தன் சொன்னையின் தமிழ் நல்மணி கோவை தூய மாலை இவை 10 வல்லார் மன்னி மன்னவராய் உலகாண்டு மானவெண் கூடி மகிழ்வாரே. அன்னம் மண்ணு பைம்பூம் பொழில் சூழ்ந்த அழுந்தூர் மேல் திசை நின்ற அம்மானை, ஹம்சபட்சிகள் நித்தியவாசம் பண்ணும்படியான பரந்த பூக்குளையுடைய சோலைகளாலே சூழப்பட்ட திருவழுந்தூரிலே மேல் பாகத்திலே நின்று அருகின்றானே அந்த சுவாமி விஷயமாக. அதாவது ஹம்சங்கள் ஒன்றுக்கொன்று பிரணயரோஷம் பிறந்தால் உடம்போது உடம்பு படாதபடி படுப்பதற்கு தக்கபடி விசாலமான புஷ்பங்கள். கன்னி மண்ணு தின்தோள் கலி கன்றி ஆதிநாடன் மங்கை குலவேந்தன். ஒரு நாளும் அழியாத மிடுக்குடைய ஆழ்வார் திருவாலி நாட்டுக்கு நிர்வாகர் திருவேங்கலுள்ளாருக்கெல்லாம் குலக்கரவமாக வந்த ராஜாவானவர் சொன்ன அவர் அருளி செய்த தமிழ் நல்மணி கோவை, அழகிய தமிழ் பாஷை உள்ள தோஷமில்லாத ரத்னங்களுடைய மாலை போல ஸ்லாக்கியமாய் தூய மாலை இவை 10 வல்லார். பரிசுத்தமான சப்த சந்தர்ப்ப ரூபமான இந்த 10 பாசுரங்களையும் அப்பசிக்கல் வல்லவர்கள் என்ன பண்ணுவார்னா, மன்னி உலகாண்டு மாணவன் குடைக்கு மகிழ்வாரே. சிறகாலம் இருந்து உலகங்களை எல்லாம் பரிபாலனம் பண்ணி பெரிய வெண்முத்துக்குழியின் கீழ் இருந்து ஆனந்திப்பார்கள். இந்திரியங்களுக்கு பயப்பட்ட இவர் ஐஸ்வர்யத்தை பலமாக சொல்வானேன்னா, இவருக்கு அந்த ஐஸ்வர்யம் பாகவத சேஷமாக்கைக்கு காரணமாகியாலே அதுவும் புருஷார்த்தத்தை போய் சேரும் என்று பட்டர் அருள் செய்தான். அதுக்கு என்ன இந்திரியங்களுக்கு பயப்பட்டு இத்தனை பாசுரங்கள் சொன்னாரு, இவர் ஐஸ்வர்யத்தை பலமா சொல்லலாம்னா அந்த ஐஸ்வர்யம் பாகவத சேஷமாக்கைக்கு காரணம், அதுவும் புருஷார்த்தத்திலே போய் சேரும் என்று பட்டர் அருளியதாக இதற்கு வியாக்கியானம் தொடர்ந்து அனுபவிக்கலாம். கவிதார்க்கு சிம்மாய கல்யாண குடிசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. மங்களம் குஜலேந்திராய மகனே குணாப்தே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம் விஸ்வாதேவமயா சர்வம் சாஸ்திரமக்ராஹி நான்யதா தஸ்மை வெங்கடநாதாய மமநாதாய மங்களம். காவேரி வர்த்ததாம் காலே காலே வருஷதுவாதவா ஸ்ரீரங்கநாதோ ஜெயது ஸ்ரீரங்க ஸ்ரீ வர்த்ததாம். स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीमहीषाः. गोब्राह्मणेभ्यः शुभमस्तु. लोकाः समस्ताः सुखिनो भवन्तु.